முக்கிய மத்திய அரசு திட்டங்கள். கல்வி மற்றும் இளைஞர் மேம்பாடு PM-SHRI Schools for Rising India அமைச்சகம். மத்திய கல்வி அமைச்சகம். நோக்கம் தேசிய கல்விக் கொள்கை 2020 NEP படி மாதிரி பள்ளிகளை உருவாக்குதல். PM இன்டர்ன்ஷிப் திட்டம். நோக்கம் நாட்டின் முன்னணி 500 நிறுவனங்களில் 1 கோடி இளைஞர்களுக்கு 12 மாத கால தொழிற்பயிற்சி வழங்கல். பயன் மாதம் ரூபாய் 5000 உதவித்தொகை. ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம். ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் ONOS. நோக்கம் பல்வேறு கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு ஒரே சந்தா மூலம் உலகத்தம் வாய்ந்த ஆராய்ச்சி இதழ்களை வழங்குதல். PM தனதன்யா கிருஷி யோஜனா அமைச்சகம். விவசாயத்துறை அமைச்சகம். நோக்கம் குறைந்த விளைச்சல் தரும் 100 மாவட்டங்களில் விவசாய உற்பத்தியை அதிகரித்தல். PM கிசான் பிரதம் மந்திரி கிசான் சம்மான் நிதி. நோக்கம் தகுதியுள்ள விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6 லட்சம் நேரடி பண உதவி 3 தவணைகளாக. PM சூரியகர் இலவச மின்சார திட்டம். PM சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா அமைச்சகம். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம். நோக்கம் 1 கோடி வீடுகளின் கூரைகளில் சூரிய மின் தகடுகளை நிறுவி மாதம் 300 யூனிட் இலவச மின்சாரம் வழங்குதல். PM விஸ்வகர்மா யோஜனா. PM விஸ்வகர்மா ஸ்கீம் அமைச்சகம். நுண் சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகம். MSME. நோக்கம் பாரம்பரிய கைவினைஞர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன், பயிற்சி மற்றும் கருவிகள் வழங்குதல். நமோ ட்ரோன் திதி திட்டம். நமோ ட்ரோன் திதி ஸ்கீம். நோக்கம் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 15000 ட்ரோன்களை வழங்கி விவசாயத்திற்கு பயன்படுத்த பயிற்சி அளித்தல். VBG RAM-G விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமீண். நோக்கம் கிராமப்புற குடும்பங்களுக்கு ஆண்டிற்கு 125 நாட்கள் கட்டாய வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் புதிய திட்டம். PM சேத்து திட்டம் அமைச்சகம். திறன் மேம்பாட்டு. நோக்கம் 60,000 கோடி மதிப்பீட்டில் 1000 தொழிற்பயிற்சி நிலையங்களை IT, செயற்கை நுண்ணறிவு AI மற்றும் ரோபோட்டிக்ஸ் போன்ற நவீன தொழில்நுட்பங்களுடன் மேம்படுத்துதல். PM E-டிரைவ் திட்டம். PM E-டிரைவ் ஸ்கீம் அமைச்சகம். கனரக தொழில். நோக்கம் மின்சார வாகனங்கள் EV பயன்பாட்டை ஊக்குவித்தல் மற்றும் சார்ஜிங் மையங்களை அதிகரித்தல். ஞான பாரதம் திட்டம். கியான் பாரதம் ஸ்கீம் நோக்கம் இந்தியாவின் பழங்கா 1 கோடிக்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகளை டிஜிட்டல் மயமாக்கி பாதுகாத்தல். BIO E3 கொள்கை. BIO E3 பாலிசி. நோக்கம் உயிரி உற்பத்தி மற்றும் பசுமை பொருளாதாரத்தை மேம்படுத்த உயிர் தொழில்நுட்பத்துறையை பயோடெக்னாலஜி பலப்படுத்துதல். உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.